நிறைய செலிபிரிட்டிஸ் ஓகேங்களா, நார்த்லேயே ஆகட்டும் சவுத்லேயே ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க போதே இறந்துட்டாங்க, இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சரி அது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு நியூஸு, ஆனால் நம்மளால வந்து இந்த ஸ்கேர் மாங்கரிங்னு சொல்லுவாங்க, பயமுறுத்துறது. பாரு நீ வந்து ஜிம்முக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா உனக்கும் இந்த மாதிரிலாம் ஆகிடும், அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு அவங்களுக்கு தெரியாததா, அவங்களுக்கே எப்படி ஆகிடுச்சுன்னா உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஆளு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் மெத்தனமாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்கியூஸும் கிடைச்ச மாதிரிலாம் வந்து கிளப்பி விட்டுட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அது பொய்ன்னு சொல்ல முடியாது, பட் அது எந்தளவுக்கு உண்மை இல்லை என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சகோதர மாநிலமான கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு அட்மிட் ஆனதுக்கப்புறம் இறந்துட்டு அப்படி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்கிறேன்.